அத்தியாயம் 2 அல்-பக்ரா. அந்த மாடு. வசனம் 26 முதல் 55 வரை காண்போம். கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஊமையை நாடுகின்றான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகின்றான். இதன் மூலம் குற்றம் புரிந்தோரை தவிர மற்றவர்களை அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. அவர்கள் அல்லாஹுவின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர். இணைக்கப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர். பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். அவர்களே நஷ்டமடைந்தவர்கள். அல்லாஹுவை எப்படி மறுக்கின்றீர்கள்? உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான். பின்னர் உங்களை மரணமடையச் செய்வான். பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானத்தை படைக்க நாடி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்குபடுத்தினான். அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகின்றேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறியபோது, அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகின்றாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே, குறைகளற்றவன் என உன்னை ஏற்று கொண்டிருக்கின்றோமே என்று கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான். அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான். நீ தூயவன். நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை. நீ அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர். ஆதமே, இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறியபோது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்று நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்று உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான். ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறியபோது இபிலீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமையடித்தான். நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். ஆதமே, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர் என்று நாம் கூறினோம். அவ்விருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள். உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று கூறினோம். பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். நம்மை மறுத்து நமது வசனங்களை தீயென கருதியோர்தாம் நரகவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று கூறினோம். இஸ்ராயலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடையை எண்ணி பாருங்கள். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். என்னையே அஞ்சுங்கள். உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் எனும் வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையாகாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். அறிந்து கொண்டே சரியானதை தவறுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்காதீர்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜக்காத்தை கொடுங்கள். ருகு செய்வோருடன் ருகு செய்யுங்கள். வேதத்தை படித்து கொண்டே உங்களை
மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்ல இருக்கின்றோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். இஸ்ராயேல் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தியதையும் எண்ணிப்பாருங்கள். ஒருவன் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது, எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். ஃபிரௌன் ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணிப்பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்கச் செய்தார்கள். உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண் மக்களை உயிருடன் விட்டனர். உங்கள் இறைவனிடமிருந்து இது மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் நாட்களை நாம் மூழ்கடித்ததை எண்ணிப்பாருங்கள். மூசாவுக்கு 40 இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணிப்பாருங்கள். அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காளைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணிப்பாருங்கள். என் சமுதாயமே, காளைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கு இழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்களையே கொன்றுவிடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக. அவன் உங்களை மன்னித்தான். அவனே மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடிமுழக்கம் தாக்கியது.